இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த ஷோவில் சும்மா சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பசங்க பிடிச்சிருக்கு, அந்த 2 பசங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா இந்த ஷோ எப்படி போகும்? அப்படி இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். புரியல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஓகே. வெளியில் நம்ம இப்போ அந்த ஷோ என்னன்னா லைக் வெளியில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குதோ அதே தான் அங்கே உள்ளேயும் நடக்கும். ஓகேவா? ஸோ வெளியில் வந்து ஒரு பையனை வந்து 2 பொண்ணுங்களுக்கு பிடிச்சி நம்ம நிறையா ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவுமே நீங்கள் தினேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, லவ் பண்ணுறீங்களா? என்ன வெக்கப்படுறீங்க, சொல்லுங்க, லவ் பண்ணுறீங்களா இல்லையா? See the show. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்திருக்கும்ல, அது எதனால பிரேக்கப் பண்ணீங்க? நான் ஈஸியாக எல்லாரையும் மன்னிச்சிருவேன். நான் லைஃப்லேயே ஒருத்தரை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னா அது வந்து நான் வந்து ஒரு கையோ பையனு கூட நான் சொல்கிறதுக்கு விரும்பல, அவ்வளோ ஒரு மோசமான ஆள். ஹி வாஸ் ஆல்சோ பைசெக்ஷுவல். அது நான் அதை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக போடுவோம். நீங்களும் இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா? பார்த்தீங்களா? இல்லை எல்லாரும். I don't want to answer this, like please. Ma'am. No, I don't want to answer, like please cut the camera. ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட மாடல் வீணா ஜெசி தான் இருக்காங்க. இவங்களை நம்ம செகண்ட் லெவலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஹாய் மேம். ஹலோ, ஹாய். ஹவ் ஆர் யூ? குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். செகண்ட் லெவலில் இப்போ நாங்கள் உங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஷோக்கு போகிறதுக்கான ரீசன் என்ன? ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஷோ வந்து ஒரு 3-4 months முன்னாடியே வந்தது. ஓகே. பட் நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் ஸ்பிளிட்ஸ்வில் எல்லாம் பார்த்துருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அந்த ஆடிஷன் வந்தது. சரி, ஓகே, சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாமே நினச்சேன். பட் ஷோ உள்ளே போனக்கப்புறம் தான் தெரியும், லைக் ஸ்பிளிட்ஸ்வில்லாக்கும் இந்த ஷோக்கும் வந்து கம்பேரிசனே கிடையாது. பிகாஸ் அதோட கான்செப்ட் அண்ட் இதோட கான்செப்ட் இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஷோ. பட் ஆனால் மக்கள் வந்து பார்க்குறவங்க அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் வை ஆர் தே நாட் டேக்கிங் இட் இன் அ குட் நோட். நீங்கள் ஷோ பாருங்கள், ஃபுல்லாக எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தென் டிசைட் யூனோ. நான் நிறையா இப்போது என்னோட இதிலே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஷோ பார்க்காமலே வந்து கருமம் பிடிச்ச ஷோ அந்த மாதிரிலாம் லைக் தி லேபிளிங். பட் ஆனால் லைக் ஷோ பார்த்ததுக்கப்புறம் ஐ வாண்ட் பீப்புள் டு டிசைட். ஓகே மேம். இப்போ நீங்கள் அதில் செகண்ட் லவ்னு ஒரு கான்செப்டில் போகிறீங்க. இப்போ பிக் பாஸ்ன்றது அது நிறைய பேர் சொல்கிறாங்க அது கண்டென்ட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷோலேயே கண்டென்ட் தானா? நோ, ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகே. லைக் நீங்கள் ஃபஸ்ட் 2 எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருந்தா உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைனா லைக் உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷோவில். இப்போது அந்த ஷோலே 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களால வந்து யாருக்கிட்டையும் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிறவங்க கிட்ட வந்து they will not force. அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பர்சன் கூட ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்போது ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த ஷோவில் சும்மா சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணுக்கு 2 பசங்க பிடிச்சிருக்கு, அந்த 2 பசங்களுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா இந்த ஷோ எப்படி போகும்? அப்படி இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். புரியல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஓகே. வெளியில் நம்ம இப்போ அந்த ஷோ என்னன்னா லைக் வெளியில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குதோ அதே தான் அங்கே உள்ளேயும் நடக்கும். ஓகேவா? ஸோ வெளியில் வந்து ஒரு பையனை வந்து 2 பொண்ணுங்களுக்கு பிடிச்சி நம்ம நிறையா ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் இது பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் உள்ளே வந்து ஒரு இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பையன் கூட எனக்கு வந்து லைக் லக்கிலி ஐ டோன்ட் நோ எனக்கு செட் ஆகிட்டனால நான் வேறு யாருக்கிட்டையுமே நான் கனெக்ட் பண்ணல. பட் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த கனெக்ஷன் வரல. ஸோ அதனால இந்த ஷோவில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வெளியில் உலகத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்களோ அது எல்லாமே இட் வாஸ் இன்சைட். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன், இட் டிபெண்ட்ஸ். மேபி அந்த ஒரு பொண்ணு விட்டு கொடுக்கலாம், இல்லை அந்த பையன் சூஸ் பண்ணா எனக்கு யார் வேணும்னு. இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் இப்போ உள்ளே போகும்போது உங்களுக்கு பயமா இல்லையா, இது ஒரு வேளை கான்செப்டாக இருந்த நம்ம பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம்? நோ வே, பிகாஸ் நான் ஆக்சுவலி ஒரு 7 years முன்னாடி சொப்ன சுந்தரின்னு ஒரு ஷோ பண்ணியிருப்பேன் சன் டிவியில். ஸோ அது எப்படின்னா இட்ஸ் ஃபுல்லி மாடலிங் பேஸ்ட் ஷோ. அது MTVயில் வந்து இந்தியாஸ் நெக்ஸ்ட் டாப் மாடல்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பண்ணாங்க. அதில் வந்து என்னென்னா நம்ம மக்களுக்கு என்னென்னா லைக் they don't know what's modeling, they don't know, அவங்களுக்கு உள்ள இன் டெப்த்தாக தெரியாது.
அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லைக் யாரும் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண சொல்லலை இது நீங்கள் பார்த்தே ஆகணும்னு. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க. லைக் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கண்டென்ட் பிடிக்கும். ஸோ அதனால லைக் நோபடி இஸ் ஃபோர்ஸிங் யூ டு டூ. ஆனால் என்னோட அம்மா வந்து கொஞ்சம் ஷி வாஸ் பிட் வரிட். டேட்டிங் ஷோவா அப்படின்னு ஆக்சுவலி 2 நாள் என்கிட்ட பேசவே இல்லை என் மம்மி. ஆமாம், பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப பேடாக இருந்தனால லைக் ஷி வாஸ் ஜஸ்ட் வரி நான் திருப்பி போய் எங்கேயாவது ஹர்ட் ஆயிடுவேணும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு பயம் இருந்துச்சு. பட் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு அந்த டீம் ஆகட்டும் எல்லாமே வந்து எந்த ஸ்கிரிப்டுமே கிடையாது, எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க செலக்ட் பண்ண கேர்ள்ஸ் வந்து ஐ ஹேவ் நத்திங் டு டாக் அபவுட் அதர் கேர்ள் கண்டஸ்டன்ஸ். பட் பசங்க வந்து செலக்ட் பண்ண எல்லாருமே லைக் தே ஆர் வெரி ஸ்வீட் ஜென்டில்மென். ஸோ அதனால வந்து என்னதான் கேமராஸ் எல்லாம் இருந்தாலுமே வந்து லைக் இட் வாஸ் வெரி குட் வித் தெம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா பசங்களாம் ஸ்வீட்டாக இருக்காங்க. பட் அதில் அசீம் அப்படின்ற ஒருத்தர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, மேபி ஆடியன்ஸ்க்கே கூட அது பிடிக்கல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அவர் எப்படி எலிமினேட் ஆனார், உள்ளே என்னெல்லாம் பண்ணார்? சி ஆக்சுவலி எனக்கு வந்து அசீம் வரப்போறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த தெரிஞ்சுட்டு தான் போயிருக்க மாட்டேன் லான்ச் இல்லை அப்படி கிடையாது. பிகாஸ் நான் யூஸ்வலாக யாருமே அப்படி டக்குனு ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அசீம் எனக்கு வெளியில் இருக்கும் போதே எனக்கு ஹாய் பாய் மாதிரி தெரியும். பட் ஆனால் ஐ கைண்ட் ஆஃப் நோ லைக் வெளியில் எல்லாரும் சொல்கிறத வச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரின்னு எனக்கு ஒரு மைண்டில் இருந்தது. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எபிசோட்ஸில் சின்ஸ் நிறைய எடிட் பண்ணனால அவங்க நிறைய காமிக்கல. அசீம் பிகேம் எ வெரி குட் ஃப்ரெண்ட், யூ வில் நாட் பிலீவ். நாங்கள் வந்து பாத்ரூம் உள்ள நிறைய வி யூஸ் டு டாக். அந்த ஷோ உள்ள பாத்ரூம் உள்ள கேமராஸ் கிடையாது. அவர் வந்து கேமரா முன்னாடியும் அப்படிதான் இருக்காரு, கேமரா இல்லாமலே அவர் அப்படிதான் இருக்காரு. எடுத்த உடனே பார்த்தா யாரா அவன் சும்மா கேமராக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு தோணும். பட் ஆனால் யூ ஹாவ் டு கிவ் ஹிம் தட் ஸ்பேஸ் அண்ட் டைம். அப்படி கொடுத்தா இஸ் ஆக்சுவலி அ வெரி நைஸ் பர்சன். இது சொன்னால் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. பட் ஆனால் நான் உள்ள அவர் கூட ஐ திங்க் 15 days இருந்திருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன், ஹீஸ் ஆக்சுவலி அ வெரி நைஸ் பர்சன் இஃப் யூ கிவ் ஹிம் தட் டைம். பட் ஆனால் அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு பாதியிலே தெரிஞ்சிருச்சு இது அசீம்கான ஷோ கிடையாது. பிகாஸ் அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவரை புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி தட் ஹீ காட் எலிமினேட்டட். பிகாஸ் அவர் உள்ளே இருந்து எல்லாரும் அவரை கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தென் லைக் ஐ வாஸ் பிட் ஹாப்பி தட் யூனோ he will go out and you know do his thing. ஸோ ஒருத்தர் எப்படி காட்டணுன்றது அந்த விஜய் டிவி தான் வந்து டிசைட் பண்ணுறாங்களா? ஆக்சுவலி நான் அப்படி சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து சில இது வந்து கான்செப்ட் வந்து கேமரா இருக்கிறது எல்லாமே கைண்ட் ஆஃப் பிக் பாஸ் தான். பட் ஆனால் இந்த ஷோவில் என்னென்னா தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும். இது வந்து இப்போ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டை அதுதான் இருக்கும், அந்த ட்ராமாஸ் தான் மெயின். பட் எங்கள் ஷோவில் என்னென்னா அது கான்செப்ட் கிடையாது. ஒருத்தவங்கள கூட கனெக்ட் பண்ணுறது காதல் தான் கான்செப்டே. ஸோ வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஷோ டூ மச் ஆஃப் ட்ராமா. என்னதான் வந்து ஒரே வீட்டில் இப்போ நானும் நீங்களும் ஒரே வீட்டில் ஒரு மாதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சண்டை போடுவோம். ஈவன் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சண்டை போடுவோம், அது நேச்சுரலாக நடக்கும். அதே மாதிரி 12 பேர் அதுவும் ஒரு லவ் ஷோவில் கண்டிப்பாக வந்து சண்டை வரதான் செய்யும். ஸோ தே கான் ஷோ எல்லாமே இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி பிக் பாஸ் மாதிரி ஒரு ட்ராமா ஷோவாக எடுத்துகிட்டு போவேனான்றதுக்காக ஐ திங்க் சில இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டாங்கயா. இந்த ஷோவில் வந்து நான் வந்து கேர்ள்ஸ் கூட கனெக்ட் ஆனதை விட லைக் எனிவேஸ் லைக் த கேர்ள்ஸ் அதில் 2-3 பேர் எனக்கு தெரியும் ஆல்ரெடி. எனக்கு வெளில ஃப்ரெண்ட்ஸாக இருந்த கேர்ள்ஸ்லாம் உள்ளே போய் எனக்கு எனிமீஸ் ஆகிட்டாங்க. இது சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க சும்மா, அதான் ஷோ முடிஞ்சு. நேஹா, ஸோ அவங்களாம் உள்ளே வந்து ஆக்சுவலி நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாய்ஸ் பெட்ரூமில் தான், ஐ மீன் தினேஷ் அவங்க கூட தான் இருப்பேன். அதுக்கே வந்து நிறைய கேர்ள்ஸில் என்ன நீ எப்போ பார்த்தாலும் பசங்க ரூம்லேயே இருப்பேன் அப்படிலாம் வந்து தே ஸ்போக். ஸோ அது வந்து லைக் ஐ டென்ட் ஃபைட் பேக். பட் தென் லைக் அந்த மாதிரிலாம் பேசினா நான் அப்படியே ஐ ஜஸ்ட் அவாய்ட். ஸோ யா உள்ளே வந்து அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. சின்ஸ் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஒன்லி த ஹாப்பி பார்ட்ஸ், அது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் என்ன பேசுவாங்க பாய்ஸ் பெட்ரூம்குள்ளே போனால், அந்த மாதிரி யார் பேசுனா உங்களை? ஈடன் ஒரு மலையாளி, ஷீஸ் அ மலையாளி. ஓகே. அவங்க மைண்ட் செட் வந்து இது வந்து நான் எப்படி சொல்கிறது தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. இப்போ வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். ஸோ இப்போ என்னை பார்க்கும்போது வாட் பீப்புள் திங்க் இஸ் ஓகே பட் நல்லா வெஸ்டர்னாக ட்ரெஸ் பண்ணுறா, ஸோ வெளியில் ஷி வுட் ஹவ் கான் டு லாட் ஆஃப் டேட்டிங் அந்த மாதிரிலாம். பட் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் டேட்டிங்குன்ற வார்த்தை நிறையா யூஸ் பண்ணுறது இந்த ஷோவில் தான். நான் அந்த ஷோ வெளியில் இருக்கும்போது நான் இந்த மாதிரி டேட் போய் அதுக்கப்புறம் ஒரு பையன்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணலாமா இல்லையான்லாம் அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணதே கிடையாது. நான் எப்படின்னா லைக் 90s லவ்
பார்த்த உடனே அந்த ஃபயர் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். சரி நம்ம என்ன தான் வந்து வெஸ்டர்னாக ட்ரெஸ் பண்ணாலும் நிறையா மாடலிங் பண்ணாலும் ஐம் ஸ்டில் தட் 90s kid who always expect that 90s love. ஸோ இந்த கேர்ள்ஸுக்கு வந்து தே ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஓகே. ஸோ யா தட்ஸ் வாட் இட் ஹேப்பன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அசீமோட கேரக்டர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ நீங்கள் அசீமை சூஸ் பண்ணலை? ஏன் அசீமை சூஸ் பண்ணலன்னா அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லான்ச் அப்போவே எங்களுக்கு பிளைண்ட் டேட்டுன்னு ஒன்று நடந்துச்சுல. லைக் 6 பசங்களுமே சில் அவுட்டில் வந்து பேசுவாங்க. அதுலேயே வந்து நான் தினேஷை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் தினேஷ்க்குமே நல்லா செட் ஆகிடுச்சு ஸ்டார்டிங்லேருந்தே. ஸோ அதனால லைக் ஐ டென்ட் சூஸ் அசீம். ஆக்சுவலி அந்த இதில் அந்த சில் அவுட்டில் வரும்போது எனக்கு இந்த அசீம் தான் அந்த அசீம்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் என்ன நினச்சேன்னா சரி பிக் பாஸில் வின் பண்ணியிருக்காரு அண்ட் லவ் ஷோக்கு எதுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா லைக் இட் வாஸ் திஸ் அசீம். ஸோ சின்ஸ் நான் ஸ்டார்டிங்லேருந்து தினேஷ் கூட இருந்தனால லைக் நானும் அசீமும் ஒரு படி மாதிரி ஆகிட்டோம். ஓகே. லைக் ஸ்கூலில் ஜாலியாக ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருப்பான்ல ஃபன் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தோம். ஸோ நவ் ஆல்சோ லைக் வி ஆர் லைக் தேட். சரி இப்போது தினேஷ் கிட்ட வரலாம். அவரை ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எப்படி உங்களுக்கு பிடிச்சிது? எந்த ஒரு கேரக்டர் அவர்கிட்ட உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு? ஆக்சுவலி அந்த தினேஷ்ன்னு நான் சூஸ் பண்ணது அந்த டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அதில் ஃபஸ்ட்டு பேரை நான் தினேஷ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், என்னை லவ் பண்ணால் உட்காந்தா சிரிக்கலாம் நின்னா சிரிக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து நான் என்னோடய பழைய ரிலேஷன்ஷிப்லலாம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்து அந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஐ தாட் சரி. அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா ஐ எம் ஆக்சுவலி அ வெரி ஹாப்பி ஜாலி பர்சன். ஸோ அதனால அவன் அந்த ஒரு டைலாக் சொன்னான்னா சரி இவன் கூட இருந்தால் நம்ம ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கலான்னு நான் சும்மா ஒரு ஃப்ளூக்கில் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட்டில் வந்து அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி ஷோ உள்ளே எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க உனக்கு தினேஷ் ஆல்ரெடி வெளில தெரியும் தானே சும்மா நடிக்காதீங்கன்னு. பட் ஆனால் தினேஷ் மாதிரி ஒரு கேரக்டரை வெளில பார்த்ததே இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். அவர் சன் மியூசிக்லலாம் ஹீஸ் அ விஜே. அதான் அவ்வளோ நல்ல கேரக்டரா? ஹீஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் கேரக்டர். அவ்வளோ கேட்குறேன். ஆமாம் டெஃபினெட்லி. இப்போ சொல்லணுன்னா வந்து பாதி ஷோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இஃப் ஐ வுட் சே ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். ஓகே. அப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க? நோ ஐ நாட். அந்த ஷோ அதுக்காக தானே ஒரு லவ்வரை பார்க்கணும் முடியல. ஷோ முடிஞ்சக்கப்புறம் இந்த கொஸ்டின் கேட்டால் நான் சொல்லியிருப்பேன். ஷோ லாஸ்ட்டில் இந்த கலர்ஸ் தமிழில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு ஆரியா ஷோ அந்த மாதிரி இதை ஏதாச்சும் கொண்டு போயிடுவீங்களா? யாருக்கும் பிடிக்கலப்பா இந்த ஷோ? இல்லை அப்படிலாம் இல்லை. டீமுக்கு வந்து தெரியும் யார் வந்து அவங்களுக்குமே அதுதான் வேணும். என்னன்னா இந்த ஷோ மூலியமா அட்லீஸ்ட் ஒரு கப்பிள் வந்து ஓகே நான் இவ்வளோ வெளியில் தேடாத அந்த ஒரு காதல் இந்த ஷோ மூலியமாக கிடச்சிச்சுன்னா அஃப்கோர்ஸ் தேல் பி ஆல்சோ ஹாப்பி. ஸோ இப்போவுமே நீங்கள் தினேஷ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? லவ் பண்ணுறீங்களா? என்ன வெக்கப்படுறீங்க? சொல்லுங்க, லவ் பண்ணுறீங்களா இல்லையா? see the show. நீங்கள் சொல்லுங்க உங்கள் மனசில் இப்போ லவ் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கு. அப்போ ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க? நான் புரிஞ்ச வரைக்கும் தினேஷ் இஸ் த பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். பட் எனக்கு வந்து அது செட் ஆகுமான்றது வந்து இட்ஸ் கொஷின் மார்க். ஏன் அந்த கொஷின் மார்க் இருக்குது உங்களுக்கு? நான் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கி எனக்கு இந்த ஷோ போகிறதுக்கு முன்னாடி நான் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அம்மா கூடயே இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் போனேன். ஆனால் இந்த ஷோ போனதுக்கப்புறம் எனக்கு இல்லாத எமோஷன்ஸ் எல்லாம் தூண்டி விட்டாங்க. யார் தூண்டி விட்டா? தினேஷா? ஷோ தான். லைக் தினேஷின் பேரை சொன்னாலே வெக்கப்படுறீங்களே, ஏன் அப்படி என்ன வெக்கம்? அதான் சொல்கிறேன்ல இல்லாத எமோஷன்ஸ்லாம் இந்த ஷோவில் போய் தூண்டி விட்டாங்க. பேசாமல் வந்து ஷோ போகாமல் முன்னாடி எமோஷன்லெஸ்ஸாக இருந்தோமே அந்த மாதிரியே இருந்திருக்கலாமோ? இது பிகாஸ் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? பிகாஸ் முன்னாடி நான் வந்து ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். எனக்கு எப்பயுமே அந்த ஷோ விட்டு வெளில வந்த 1 வீக் ஓ மை காட் ஐ வாஸ் டிப்ரெஸ்ட். ஏன் சொல்கிறேன்னா 30 டேஸ் நான் ஃபுல்லாக தினேஷ் கூட இருந்துட்டேன்னா டக்குன்னு வந்து வெளில வந்தோடனே எனக்கு அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஓகே. ஏன்னா வந்து பர்சன் இல்லாமல் இருக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆமாம். அது ஆக்சுவலி நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அவ்வளோ அட்டாச் ஆக மாட்டேன். பிகாஸ் உள்ளே வந்து ஃபுல் டைம் அவன் கூட இருப்பேன், சாப்பிட்றதும் அவன் கூட தான், எல்லாமே அவன் கூட தானா. அந்த ஷோவில் என்னென்னா ஒரு 50 டேஸ் கழிச்சு கேர்ள்ஸ்க்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. அண்ட் யாருமே என்கிட்ட பேசல. ஐ திங்க் அசீம் எலிமினேட் ஆன முந்தின நாள் ஒரு சண்டை வந்தது. ஆக்சுவலி அந்த சண்டைக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நான் அசீம் கூட ஃப்ரெண்டாக இருந்தனால யாருமே என்கிட்ட பேசல. ஸோ
அப்படின்னா என்ன நானும் தினேஷும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அந்த ஒரு வாரம் வந்து எனக்கு அந்த ஷோவோட தாட்ஸே இருந்துச்சு. அதுலேருந்து வெளில வரத்துக்குள்ள இப்போயும் நான் ஆக்சுவலி ஐம் ஸ்டில் ஸ்டக் தேர். ஓகே. சரி, என்னதான் தினேஷ் வந்து ஸ்டில் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். பட் ஆனாலுமே அந்த வீட்டில் ஒன்றா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து வெளில வரத்துக்கு டுக் சம் டைம் ஃபார் மீ. நான் வந்து அந்த ஒரு வாரத்தில் வந்து கொடைக்கானல் போனேன், எங்கெங்கேயோ போனேன். ஆனால் எங்கே போனாலும் வெளில வர முடியல. நான் கொடைக்கானல் போயிட்டு உட்காந்து என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதுட்டு இருந்தேன். கேட்குறேன் எதுக்கு அழுகுற? அப்போ கொடைக்கானல் தினேஷையும் கூப்பிட்டு போகலாம்ல. நோ, அப்படி பண்ண முடியாது. அதான் லவ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு. ஆக்சுவலி ஷோ விட்டு வெளில வந்த செகண்ட் டேவே நான் போயிட்டேன். ஸோ அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிலாம் மீட் பண்ணும்ல. ஸோ நான் அப்போ யோசிச்சேன், நல்ல டிசிஷன் நான் வந்து கொடைக்கானல் போனது. பிகாஸ் நான் வீட்டில் மட்டும் உட்காந்து என் ரூமில் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன்னா லைக் ஐ வுட் ஹவ் கான் கிரேசி. பட் இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அந்த விக்கே அவங்கெல்லாம் வந்து ஹீஸ் மை ஃப்ரெண்ட், அவனுக்குலாம் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன் உனக்கு எப்படி இருக்குது வெளில வந்தோடனே. ஹி வாஸ் லைக் எனக்கும் அந்த வீட்டு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னா. பட் ஆனால் த டிஃப்ரென்ஸ் இஸ் எனக்கு அந்த வீடு வந்து ஐ காட் அட்டாச். பட் ஆனாலும் அந்த பர்சன் யூனோ தினேஷ் ஃபுல் டைம் அவங்க கூட இருந்தனால வெளில வந்து ஃபுல்லாக அந்த தாட்ஸாகவே இருந்துச்சு. பட் நவ் ஐம் கைண்ட் ஆஃப் யூனோ ஆக்சுவலி யூ வில் நாட் பிலீவ், அங்கே வந்து தினேஷ் வந்து டெய்லியும் வந்து இவ்வளோ குக்கும்பர் சாப்பிடுவான். ஓகேவா? எனக்கு வெளியில் வந்து குக்கும்பர் பார்த்தா கூட அவனு ஏன் அவ்வளோ சாப்பிட்றாரு? ஹீஸ் அ ஃபிட்னஸ் என்தூசியாசிஸ்ட். ஸோ இவ்வளோ குக்கும்பர், இவ்வளோ கேரட், வெஜ்ஜீஸ்லாம் நிறைய சாப்பிடுவாரா. ஸோ எனக்கு வெளில வந்த உடனேவே எதை பார்த்தாலுமே ஐ ரிமெம்பர்டு. இப்போ ஷோ வந்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க. பட் எங்களுக்கு இப்போ தான் டெலிகாஸ்ட் ஆகுது. நிறைய பேர் அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் கீழே கமெண்ட்ஸில் போய் பார்த்தா விஜய் டிவி ஒரு மாமா வேலை, இவனுக்கு காசு சம்பாதிக்க இதுதான் வந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. நீங்களும் இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா? பார்த்தீங்களா? இல்லை எல்லாரும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் திஸ் லைக் ப்ளீஸ். மேம் ஜஸ்ட் கேட்குறேன் மேம். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்களே, இதுக்கு ஆன்சர் யாராச்சும் ஒருத்தராச்சும் சொல்லணும்ல. No, I don't want to answer. Like, please cut the camera. Ma'am, please. Sorry, ma'am. See, இவ்வளோ நேரம் I was answering to all your questions, but then like மற்றவங்க பேசுகிற மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க. மற்றவங்க யார் மேம் பேசுனாங்க? Like all the general people. ஜென்ரல் பீப்புளோட கொஸ்டின் தானே நாங்கள் கேட்க முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறது? மாமா ஃபஸ்ட்டு மாமானா என்ன? இதுக்கு நான் என்ன சொல்கிறது? ஒரு ஷோனால நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய லெகசி இருக்கிற ஒரு சேனலை வந்து இப்படி சொல்கிறது இட்ஸ் வெரி ராங். நான் சொன்ன மாதிரி யாருமே உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நீ வந்து செகண்ட் லவ் பார்த்தே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணல. எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் இருக்குது, ஒருத்தவன் ஃபோனில் என்னென்ன இது பார்க்குறான்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் பாருங்கள். இதுக்குன்னே ஆக்சுவலி தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் 90% வந்து மென் ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. பட் இந்த ஷோக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் ஷோ. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பாருங்கள். நீங்கள் அந்த ஷோ ஒரு செகண்ட் லவ்ன்ற ஒரு லவ் ஷோனால நீங்கள் மாமா டிவின்னு சொல்கிறீங்கன்னா அப்போது வந்து மேட்ரிமோனி ஆல்சோ இஸ் லைக் சேம். மாமா மேட்ரிமோனி தான். எனக்கு புரியல. அதுலேயுமே வந்து நீங்கள் நிறைய பசங்களை பார்த்து மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்போ அது மட்டும் என்னது? அது மட்டும் ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா காலகாலமாக அதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால அது கரெக்டாக தான் இருக்கும். மேட்ரிமோனி இன்று முதல் மாமா மேட்ரிமோனி. எஸ், மாமா மேட்ரிமோனி. It's 2026. லைக் ஏன் இன்னும் பீப்புளெலாம் அங்கேயே ஸ்டக் ஆகிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து ஷோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷோங்க. நான் சீரியஸாக உள்ளே போயிட்டு வந்தனால சொல்கிறேன். இதில் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எப்பயுமே கேமரா இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, பேச மட்டும் தான் முடியும். காட்டுறதே வந்து கட் பண்ணிட்டு என்னென்ன கட் மாதிரி. பட் ஆனால் 24 hours உள்ள கேமரா இருக்கும். நாங்கள் தூங்கும் போது மட்டும்தான் மைக் ரிமூவ் பண்ணோம். ஸோ வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் சைட். இன்னொரு விஷயம் நிறையா யூடியூபர்ஸ் பார்த்தா தமிழ் கலாச்சாரத்துக்கு எடுத்த ஷோ அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாச்சாரம்னா என்ன எனக்கு புரியல. பீச்சுக்கு போனால் நீங்கள் பார்க்குறீங்களே எவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க. பீச்சில் வந்து உங்களால் குழந்தைங்கள கூட்டு போய் உட்கார முடியல? நோ. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இது 1000 times பெட்டருங்க. பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் எனி திங் இன் பப்ளிக் ஸ்பேஸில். இது ஒரு ஷோவு கான்செப்ட். ரம்யா கிருஷ்ணன் மேம், டு யூ ரியலி திங்க் அவங்க சும்மா ஏதோ ஒரு ஷோக்கு வந்திருப்பாங்க? இல்லை, அவங்க இந்த ஷோக்கு வந்திருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஷோக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நான் ஒர்க் பண்ண முன்னாடி இருக்க ரியாலிட்டி ஷோவில் சொல்கிறேன், இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி நான் வெளியில் எமோஷன்லெஸ்ஸாக இருந்தேன்,
ஒரு உணர்வே இல்லாதவங்களா இருந்தேன். பட் இந்த ஷோக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிருக்கு. சி இப்போ தினேஷ் தான் என்னோட லைஃப் பார்ட்னரான்னு கேட்டால் வந்து ஐம் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் தட். பட் நான் ஹோப்லெஸ்ஸாக மேரேஜே பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் எவனையும் நம்பக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இந்த ஷோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே தினேஷ் மாதிரி நல்ல பசங்களும் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அது கண்டிப்பாக வெளில இருந்தால் எனக்கு வந்திருக்காது. ஸோ இட்ஸ் விஜய் டிவி மாமா டிவி கிடையாது. மாமா டிவி கிடையாது. இப்போது நம்ம செகண்ட் லவ்னு ஒரு ஷோக்கு நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா, உண்மையாகவே இதுதான் உங்கள் செகண்ட் லவ்வா? அதுக்கு முன்னாடி எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? சி இது வந்து ஐ திங்க் அங்கே இருக்கிற யாருக்குமே இது செகண்ட் லவ் கிடையாது. சி இட்ஸ் மோர் அபவுட் செகண்ட் சான்ஸ். சி இப்போ ஐம் 30 years old. 30 yearsனால் கண்டிப்பாக எனக்கு இது செகண்ட் லவ் மட்டும் இருக்காது. இட்ஸ் லைக் செகண்ட் சான்ஸ். பட் நீங்கள் ஏஜ் வந்து சொல்கிறீங்க, வெளிப்படையாக சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ஒரு 23 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஆக்சுவலி நிறைய பேர் ஏஜ் சொல்கிறதுக்கே வந்து கூச்சப்படுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. நான் கண்டிப்பாக இது வந்து ஐ டெல் திஸ் டு கேர்ள்ஸ் ஹூ ஆர் இன் their 20s. 30s ஆர் த பெஸ்ட் சீரியஸாக சொல்லணும்னா. பிகாஸ் நான் வந்து 23, 24 அந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் இப்போ நான் 30 ஹிட் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் வைஸ் ஆல்சோ வில் பி மோர் பியூட்டிஃபுல், மோர் ப்ரிட்டியர். அது நிறைய பேர் ஏன் வந்து தேர் நாட் டெல்லிங் இட் அவுட். இந்த ஷோலே நிறைய பேர் வந்து ஐம் ஒன்லி 27, ஐம் ஒன்லி 28ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வயசு என்ன. யார் சொன்னாங்க? யார் சொன்ன பேர்லாம் கேட்காதீங்க, சும்மா ஒரு ஹிண்ட். 6 கேர்ள்ஸ் தானே இருக்காங்க, அதில் வந்து 2 கேர்ள்ஸ் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க, நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. எஸ். எஸ், ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இதில் ஒரு கேள்வி கேட்கணும். மோனிஷா இருக்காங்க இல்லையா, அந்த மலையாளி ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அவன் வந்து என்கிட்ட வந்து ப்ளே பண்ணுறான்னா நானும் அந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி மேம்? அது ஆக்சுவலி அவங்க உள்ளேயே வந்து அவங்க நிறைய இடத்துல அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் தட்ஸ் வெரி ராங். சி மேபி அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணதை வச்சு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அது நான் கண்டிப்பாக வந்து ஐ வில் நாட் அக்ரி. இப்போ ஒரு கல்யாணம் வரும்போது ஓகே என் புருஷன் வந்து எப்படி வேணா சீட் பண்ணிட்டோம், நானும் அதே மாதிரி சீட் பண்ணுறேன்னா தென் வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் யூனோ, அதுக்கு பேர் இது ஓப்பன் ரிலேஷன்ஷிப். லைக் யூனோ நீ தப்பு பண்ண நானும் தப்பு பண்ணுறேன் கேட்காத. பட் ஆனால் அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தானே இருக்கும். ஆமாம், யூஸ்வலாக அந்த மாதிரி தானே இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி நான் லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பர்சனலாக வந்து இந்த மாதிரி இருந்து நான் பார்த்தது இல்லை. பட் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இருக்கிற கப்புள்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக நம்ம புருஷ பொண்டாட்டியாக இருப்போம். பட் ஆனால் யூ கேன் என்ஜாய் யர் லைஃப், ஐ வில் என்ஜாய் மை லைஃப். ஆமாம், அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலாக. ஆமாம், இப்போவும் இருக்காங்க. ஆமாம், அதுவும் எல்லாருமே சொல்லுவாங்க 2K கிட்ஸ் தான் இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு. ஆனால் 90s கிட்ஸே அப்படி தான் இருக்காங்க. 2K கிட் தானே. ஆனால் ரியாலிட்டி அதுதான் மேம், 90s கிட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே 2K கிட்ஸ் கூட வந்து சொசைட்டி அப்படி இப்படின்னு இருக்காங்க. பட் 90s கிட்ஸ் லிவிங்கில் தான் இருக்காங்க. நிச்சயமா மேபி நீங்கள் வந்து 90s கிட் மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கீங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸு நான்லாம் வந்து சத்தியமாக people will not believe, நான் அந்த டேட்டிங் ஆப் டவுன்லோட் கூட பண்ணது கிடையாது. டேட்டிங் ஆப் அந்த பம்பிள், அப்புறம் வேறு ஏதோ பேர் கூட சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ஆப் இல்லை, டிண்டர், தென் ஜிங்கா சம்திங். இது வந்து இந்த ஷோவில் போய் நான் இது ஷோ மூலியமாக தான் எனக்கு இந்த மாதிரி டேட்டிங் ஆப்லாம் இருக்குன்னு தெரியும். டேட்டிங் ஆப்பில் மீட் பண்ணி கல்யாணம் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 1% ஒரு 2% ஆஃப் த பீப்புளுக்கு தான் அப்படி நடக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லார் ஃபோன்லேயுமே டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப யூ ஃபாலோயிங் தட் 90s லவ். இது 90s லவ்லாம் இல்லை, செருப்பு கழட்டி அடிப்பாங்க வீட்டில். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கும்ல, அது எதனால் பிரேக்கப் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் லவ் யூ மீன் ஸ்கூல் லவ்? ஸ்கூல் லவ்னு சொல்லலாம், இல்லை மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வரது தானே ஃபர்ஸ்ட் லவ். அதில் சொல்லுங்கள். அந்த பையன் வந்து ஆக்சுவலி ஐ ரியலி வாண்டட் டு டாக் அபவுட் தட். நான் வந்து என் சொந்த ஒரு விழுப்புரம், ஓகேவா? நான் அங்கே தான் வந்து தமிழ் தானே? நான் தமிழ். இவ்வளோ லேட்டாக கேட்குறீங்களே. இல்லை நார்த் இந்தியன் மாதிரி இருக்கீங்களா? அது ஏன் அப்படி எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஐ வாண்ட் நோ. அது நம்ம சென்னையில் வந்து எனக்கு ஒயிட்டாக மாடர்னாக இருந்தால் ஏன் தமிழியன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா?
ஸோ நான் வந்து விழுப்புரம்ல தான் வந்து ஸ்கூலில் எல்லாமே படித்தேன் ஓகேவா. ஸோ நான் விழுப்புரம்லேருந்து காலேஜ்க்கு சென்னை வந்தேன். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் இயர்லேயே மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தனால நான் வந்து எனக்கு இந்த ஃபேஷன் அதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் அப்படியே மாடலிங் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பையனை பார்த்தேன். நான் லைஃப்லேயே வந்து ஒருத்தரை வந்து நான் ஈஸியாக எல்லாரையும் மன்னிச்சிருவேன். நான் லைஃப்லேயே ஒருத்தரை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்னா அது வந்து திஸ். நான் வந்து ஒரு கையோ பையனு கூட நான் சொல்கிறதுக்கு விரும்பல, அவ்வளோ ஒரு மோசமான ஆள். எப்படின்னா அவர் வந்து ஐ வாஸ் ஸ்டக் இன் தட் ரிலேஷன்ஷிப் ஃபார் 4 years. மாடலிங் வந்ததுக்கப்புறம் காலேஜ் ஒரு 3-4 years முடிஞ்சக்கப்புறம் நான் அப்படியே ஃபுல்லாக மாடலிங் வந்துட்டேன். ஸோ மம்மி வந்து இன்னும் விழுப்புரமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சென்னையில் வந்து தனியாக தான் இருந்தேன் ஹாஸ்டலில். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 7-8 years தனியாக தான் இருந்தேன். ஸோ நீங்கள் தனியாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பையன் மட்டும்தான் இருக்கான், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன தான் அந்த பையன் டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சாலுமே ஓகே நம்ம தனியாகிடுவோமோன்ற ஒரு தாட்டில் திருப்பி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போனேன். ஐ வாஸ் ஒன்லி 19 year old. அவனுக்கு இருக்கும் அப்போவே 28. ஓகே, இஸ் வெரி எல்டர். ஸோ அவர் எப்படின்னா லைக் என்கிட்ட இருக்கும் போது ஒரு 20 பொண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அண்ட் he was also bisexual. அது நான் அதை கண்டுபிடிச்சேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக போடுவோம். இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். சரி, இப்போ வந்து அந்த எல்ஜிபிடிக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு இருக்குது. நான் சொல்கிறது எப்போனா 2016 அந்த டைம்லலாம் அவ்வளோ இது இல்லை. அண்ட் நான் விழுப்புரம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு விழுப்புரம் இஸ் ஸ்மால் டவுன். அப்போ தான் சென்னையில் வந்து நான் காலேஜ் முடித்து இதெல்லாம் பார்க்கும்போது லைக் அவன் என்ன ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுவான். அவன் வந்து திடீர்னு நைட்டு வந்து ஒரு பொண்ணு வீடியோ கால் பண்ணுவான். நான் யாருன்னு கேட்டால் வந்து என்ன போட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ் வெரி நான் மட்டும் இல்லை, என்ன அனிமல் மாதிரி சொல்லலாம். அனிமல்ஸ் கூட வந்து கொஞ்சம் கருணை இருக்கும். ஆனால் வந்து என்ன மாதிரி அவன் லைஃப்பில் இன்னும் ஒரு 10-20 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களாம் எனக்கு கால் பண்ணியும் பேசுவாங்க. இந்த மாதிரி என்ன நானும் அதே கூத்துரு பண்ணலை. ஸோ இந்த ஆள் வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நான் வந்து விட்டக்கப்புறமும் யூ நாட் பிலீவ், நான் அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போனால் அந்த பையனுக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணி என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. இது வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாப் ஆகலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஷோ ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில் ஒரு, நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அதில் என்னோட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னோட இன்டிமேட் பிக்சர்ஸ்லாம் லீக். ஓகேவா, நான் சொன்னேன்ல இவன் வந்து என்னோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டுக்கு என்னை பற்றி தப்புது, அது வந்து இவர் தான். ஓகேவா. ஸோ அந்த ரீல் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் போட்டுருந்தாங்க. ஸோ கொலாப் கொடுத்துருந்தேன், அக்செப்ட் பண்ணேன். ஆனால் அந்த ரீலில் வந்து ஹீ கேம் அண்ட் கமெண்டட் ஏதோ சம் ஃபன்னியாக. அது வந்து என் அக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமிச்சா. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, நீ 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 வந்து எனக்கு என்னெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாதோ யூ டிட் எவ்ரிதிங். ஆனாலுமே நான் அப்போவே நினச்சி தான் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், எது வேணால் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் நீங்கள் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா, அஃப்கோர்ஸ் என் மம்மி மட்டும்தான் இருக்கனால லைக் வி டோன்ட் ஹாவ் எனி படி சப்போர்ட். அதனால சரி விட்டா போதும்னு நான் வந்துட்டேன். ஆனால் இன்னுமே அந்த பையன் வந்து இன்னுமே அப்படி தான் இருக்காங்க. இன்னுமே அந்த பையனால நிறைய பொண்ணுங்க தே ஆர் சஃபரிங். அது வந்து ஐ டோன்ட் நோ லைக் கர்மான்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. பட் ஆனால் ஒன்று சொல்வேன், என்னோட எக்ஸ் எல்லாருக்குமே தே ஆர் நாட் லிவிங் அ குட் லைஃப், தே ஆர் நாட் மேரிட், தே ஆர் ஸ்டில் சஃபரிங். அது வந்து சந்தோஷப்படுறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ இந்த பர்சனை சொன்னீங்களே, இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை இன்னும் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரா? இன்னும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஆக்சுவலி ஒரு கேஸ் ஆச்சு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு, பிகாஸ் அது இவர் தான்றது வந்து வெளியில் வரல. பட் ஆனால் டெஃபினெட்லி சம்படி வில். இப்போ நான் வந்து இப்போ இருக்க மெச்சூரிட்டி எனக்கு அப்போ இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். சரி, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ நான் அந்த ஷோவில் சொல்லியிருப்பேன், ஒரு பெங்களூர் கை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த மிஸ்ட்ரி பாக்ஸில். சரி, இவருக்கும் அவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹீ ஆல்சோ டிட் த சேம் திங். ஆனால் இப்போ இந்த ஷோ அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயம் கூட பீப்புள் வில் ஒன்லி ஜட்ஜ் மீ. ஒரு பொண்ணு தான் இவ தான் எல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு. பிகாஸ் என்னென்னா நான் இருக்கிற ஃபீல்டு அண்ட் த வே ஐ ட்ரெஸ், அதை வச்சே எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒன்று என்னென்னா, இந்த இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவ எவ்வளோ பேசுகிறா, இவ எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கான்னு ஐ வாண்ட் ஷோ தேட். என் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதுதான் இருக்குது என் சப்ஸ்கிரிப்ஷனில். ஓகே, கேமராவில் காட்டு. சி மை செல்ஃபீஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுன்னு சொன்னாங்களா, நான் சும்மா பண்ணி பார்த்தேன். ஓகே, திஸ் இஸ் வாட்
இதுதான் இருக்கு என் சப்ஸ்கிரிப்ஷனில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இது வந்து பீப்புள் ஜஸ்ட் லைக் த டிசைட். இவ தான் வந்து அதில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு பாய் ஃப்ரெண்ட், இப்போ நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு என்னென்னா ஒரு சைக்கோ. அவன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான். என்கிட்ட ஷூட்டில் வந்து நான் யார் நீ ஷூட்டில் இருக்காங்கன்னு நான் வீடியோ எடுத்து காமிக்கணும். அண்ட் அவன் என்னோட இன்டிமேட் பிக்சர்ஸ் வந்து வச்சுருந்தான். ஓகே. அவன் எல்லாத்துலேயும் லீக் பண்ணான். இதுதான் நடந்தது. ஆனால் அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவ இவ்வளோ பேசுகிறா, இவ எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கா, இப்போ அப்போ இவன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஆனால் அஃப்கோர்ஸ் எனக்கு அது முடிஞ்சு ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. ஆனாலுமே அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஐ வாஸ் ஹர்ட். பிகாஸ் என் சப்ஸ்கிரிப்ஷனில் இது தாங்க இருக்குது, நீங்கள் போய் யூ சப்ஸ்கிரைப் சி. அண்ட் நான் ஐ டூ பிக்னி ஷூட்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் பிக்னி ஷூட்டுன்னு வரும்போது என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிராண்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணுவேன். லைக் ஃபார் ஷையவே பிராண்ட் அண்ட் அந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கு பண்ணுவேன். அதர் தேன் தட் எனக்குன்னு சில எத்திக்ஸ் என்ன இருக்குன்னா, நான் பிக்னி போட்டு ரீல்ஸ் பண்ண மாட்டேன். லைக் சும்மா ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களா அந்த மாதிரி நான் பண்ணேன். என் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டான்ஸ் வீடியோ இருக்காது. எவ்ரிதிங் ஐ ஹவ் கெப்ட் இட் ப்ரொஃபஷ்னலி. ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மாடலாக இருக்காங்கன்றதுக்காக தான் எல்லாருமே தேஜாச்சு. ஈவன் என்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மாடல்னால் அவள் இப்படி தான் இருப்பாள் அப்படின்னு அந்த நோக்கம் வந்து ஸ்டில் பீப்புள் ஹேவ். அது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது வந்து மாறவே மாறாது. கண்டிப்பாக ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எனக்கு 60 வயசு ஆனாலுமே இது மாதிரி தான் நடக்கும். இதே மாதிரி தான். பீப்புள் வில் நாட் க்ரோ. அது ஏன் மேம் நினைக்கிறாங்க மாடல்னா இப்படி தான், இவ அப்படி தான் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுற விதத்தில். இப்போது ஐஸ்வர்யா ராய் கூட தான் மிஸ் இது வின் பண்ணாங்க, மிஸ் வேர்ல்ட். மிஸ் வேர்ல்டில் தேர் இஸ் அ ரவுண்ட், பிக்னி ரவுண்ட் இருக்குது. ஐஸ்வர்யா அது பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. அது ஐஸ்வர்யா இருக்கும் போது யூஆர் லைக் அட்மைரிங், யூஆர் லைக் யூனோ டூயிங் ஆல் தட். பட் ஆனால் ஒரு நார்மலாக நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அது பண்ணும்போது நீங்கள் ஏன் அப்படி பேசுகிறீங்க? ரெண்டுமே ஒரே இது தானே. ஸோ அது வந்து எவ்வளோதான் சொன்னாலும் மக்களுக்கு புரியாது. பிகாஸ் அவங்களோட வளர்ந்த விதம் அதெல்லாம் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இப்போ நான் அது இந்தியாவில் மட்டும்தானே இருக்குது அந்த மாதிரி பேசுகிறது. இந்தியாவில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் மட்டும்தான் அப்படி. நார்த்தில் அப்படி கிடையாது, கிடையவே கிடையாது. இப்போ நார்த்தில் நிறைய ஷோஸ் இருக்குது. இப்போ நான் இந்த ஷோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதே ப்ரொடக்ஷனில் பண்ண நிறைய ஷோஸ் நான் பார்த்தேன். அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ஐ வில் நாட் சே லைக் நார்த் இந்தியா வந்து எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு. பட் ஃபேஷன் வரும்போது நார்த் இந்தியா இஸ் அட்வான்ஸ்ட். அது வந்து அது இதை பற்றி பேசினா வி கேன் டாக் லைக் ஃபார் 1 hour. பட் இட்ஸ் பீப்புள்ஸ் மைண்ட் செட். அது வந்து ஹேஸ் டு சேஞ்ச். இந்த ஷோலையுமே வந்து ஒரு ரிவ்யூ நான் பார்த்துருந்தேன். அது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து திறந்ததுக்கு ட்ரெஸ் பண்ணுறனால தான் தேஜஸ் சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாரு. அது வந்து இட்ஸ் வெரி பேட் ஐ ஷுட் சே. ஏதோ ரெவ்யூ பண்ணுற ஆளுங்க தான் யாரோ சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லணும், என்னென்னா சாரி கட்டின எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, ஜீன்ஸ் போட்ட எல்லாருமே தப்பானவங்களும் கிடையாது. இது வந்து பீப்புள் ஷுட் கெட் தட் இன் டு தேர் மைண்ட். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்களோ இந்த மாதிரி விஷயத்தில்? யா ஆக்சுவலி பிகாஸ் என்னென்னா நான் இது வந்து நான் 10 இயர்ஸாக இதே தான் ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வர கமெண்ட்ஸ் கூட டெய்லியும் நான் யூஸ்வலாக வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடுவேன். அண்ட் லாஸ்ட் 1 இயராக தான் நான் ஒன்று யோசித்தேன், லைக் நான் எதுக்கு இக்னோர் பண்ணேன், நான் யாராச்சும் கமெண்ட் பண்ணால் நான் திருப்பி திட்டி விட்டுருவேன். ஓகே. நான் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் இன்னும் இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்கன்னு இதில் தெரியுது. ஏன்னா மாடலிங் பண்ண நிறைய பேர் அவங்க கடற்கரை அப்படின்னு போயிடுவாங்க. பட் நீங்கள் இன்னும் அதை உள்வாங்கிக்கிட்டு உள்வாங்கிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவன் என்ன மாதிரி ஒரு 10-20 பொண்ணுங்களுக்கும் அதே கமெண்ட் தான் பண்ணுவான். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அது அந்த மாதிரி 2-3 பேர் என்கிட்ட வந்து சாரி கேட்டிருக்காங்க. சாரி சிஸ்டர், தெரியாமல் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் அவங்களாம் திருந்துவாங்க. இக்னோர் பண்ணா அவன் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பண்ணுவான். நேற்று கூட ஏதோ ஒரு கமெண்ட்ல வந்து அவனோ ஒருத்தவன் வந்து பிட்ச்னு வந்து திட்டினான். என்னது பிட்ச்? அப்படின்னா அக்கார்டிங் டு மீ பிட்ச்னா இட்ஸ் a girl dog. Okay. And also there's another meaning, no, bitchna like who goes around with everyone. Okay. So இன்னும் அப்படிதான் அதுவும் இந்த ஷோ போனக்கப்புறம் வந்து நிறைய வருது அந்த மாதிரி கமெண்ட். பட் ஆனால் நான் இப்போ வந்து இக்னோர் பண்ணுறது இல்லை. நான் திருப்பி திட்டி விட்டுருவேன். ஓகே. அப்போதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆமாம், அப்போதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஷோக்கு போயிருக்கீங்க இல்லையா, செகண்ட் லவ், அதில் உங்கள் சேலரி எவ்வளோ? நார்மலாக கேட்குறேன், சொல்லுங்கள். இப்போ என்ன சேலரினா, இப்போ நான் ஒரு கோடி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்கல்ல. இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா, நல்ல சேலரி தான். பட் ஆனால் எனக்கு வந்து
இந்த மாதிரி ஷோ இந்த மாதிரி மூவிஸ்லாம் வரும்போது நான் ஃபஸ்ட்டு எனிவேஸ் நான் வந்து ஒரு ஆர்ட்டில் இருக்கேனா, ஸோ எனக்கு வந்து காசு பெரிய விஷயமா தெரியாது. அஃப்கோர்ஸ் எனக்கு வேணும், அஃப்கோர்ஸ் எனக்கு நான் இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், மாடலாக இருக்கேன்றதுக்கு கொஞ்சமாச்சும் நீங்கள் எதுவாக கொடுக்கணும். பட் நான் டிமாண்டெல்லாம் பண்ணி எதுவும் பண்ணல. பட் ஆனால் ஒரு டீசன்ட் அமௌண்ட்யா. சரி, கேல இருக்குமா லேக்ஸில் இருக்குமா அது மட்டும் சொல்லுங்கள். கேலன்னு ரொம்ப கம்மியாலாம் இல்லைங்க, லேக்ஸில் தான். சரி, ஓகே, நாங்கள் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் மாடலிங் பண்ணிகிட்ருக்கீங்க, செகண்ட் லவ்னு ஒரு விஷயத்துக்கு போயிருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன ஹீரோயின் ஆகணுமா எப்படி? ஆக்சுவலி நான் ஒரு 2 மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து மூவிஸில் வந்து நிறையா விஷயம், சில விஷயம் பேட், ஐ மீன் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூ பேட் இது. அதனால ஐ டோன்ட் நோ, மேபி நல்ல டேரக்டர் க்ளீனான ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ வில் டூ. பட் இப்போ வரைக்கும் நான் ஏன் மாடலிங்கில் ஸ்டிக்காக, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நீ 10 இயர்ஸாக மாடலிங் பண்ணுற, ஏன் அதுலேயே இருக்க, நீ வந்து ஹீரோயின் ஆனால நீ அந்த மாதிரி பண்ணலான்னு. பட் ஆனால் இப்போ மாடலிங் வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் சென்னையில் இட்ஸ் வெரி சேஃப் ஃபார் கேர்ள்ஸ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இப்போ டெய்லியும் நீங்கள் ஒரு ஷூட்டில் புது புது ஆளுங்க தான் பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் இட்ஸ் பின் 10 இயர்ஸ் நான் மாடலிங் வந்து ஒரு பேட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததே கிடையாது மாடலிங்கில். பட் ஆனால் மூவிஸ் வந்து இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களுக்கு மூவிஸில் பேடாக ஒரு விஷயம் இருந்துச்சு சொன்னீங்களா, அது என்னன்னா திஸ் காஸ்டிங் கவுச் தான் இருந்தது. அது வந்து எனக்கு என்னென்னா, நீ வந்து நான் ஒரு ஆடிஷன் போகிறேன், நீ டேரெக்டாக வந்து எனக்கு இதுதான் ரிக்குவயர்மெண்ட், இது இருந்தால் நீ வந்து இது பண்ணனா நான் அப்போயே டினை பண்ணிட்டு நான் போயிருப்பேன். ஆனால் அப்படி இல்லாமல் என்னை மூவியில் செலக்ட் பண்ணிட்டு மூவி ஷூட் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த மாதிரி நடந்தது. அது வந்து அது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல். நான் ரீசெண்டாக ஒரு மூவி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படின்னா, அதை விட்டு என்னால் வெளியும் வர முடியல. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு, மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். பட் ஆனால் எனக்கு எப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணாமல் ஐ கேன் நாட் ஈவன் லைக் டச் தெம். ஸோ ஐ எம் லைக் தட். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து தே ஆர் ஓகே வித் எவ்ரி திங், அது வந்து வி கான் ஜட்ஜ், அது வந்து இட்ஸ் தேர் விஷ். பட் ஆனால் இதில் வந்து ஐ எம் லைக் வெரி ஸ்ட்ராங், யூனோ, லைக் தீஸ் ஆர் மை எத்திக்ஸ். ஸோ இந்த விஷயத்தினால தான் நான் வந்து ரொம்பவும் ஆடிஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை. மேபி தெரில, இந்த ஷோக்கு அப்புறம் மேபி என்னையும் தினேஷையும் சேர்த்து வச்சு ஒரு மூவி பண்ணால் லெட்ஸ் see. ஓகே, மூவி தான் இன்ட்ரெஸ்டா இல்லை சீரியல்? விஜய் டிவிக்குள்ளே போயிட்டீங்க, ஏன் சீரியல்? ஐ ஜஸ்ட் ஹேட் சீரியல். வை? அந்த ட்ராமாலாம் என்னால் முடியாது, சுத்தமாக வராது. அது வந்து எப்படி ஆகிடும்னா ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும் சீரியல். ஜஸ்ட் லைக் 9 to 5 ஜாப் மாதிரி தானே, டெய்லியும் நீங்கள் போகணும், ஒரே அழுகாட்சி இதுவாக இருக்கும். அது வந்து ஐ வாண்ட் சம்திங் லைக் இன்ட்ரெஸ்டிங் நியூ. இப்போ நெக்ஸ்ட் மூவிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நான் ட்ரைலாம் பண்ணல, வந்தா பார்க்கலாம். மேம், செகண்ட் லவ்க்கு வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் பிக் பாஸ் போவீங்களா? இப்போதான் ஒரு மன உளைச்சல்லேருந்து வெளில வந்திருக்கேன். நோ, கமல்ஹாசன் இருந்தால் மேபி ட்ரை பண்ணியிருப்பேன், பட் போக மாட்டீங்க. ஓகே ஓகே மேம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மூவிஸில் உங்களை நாங்கள் பார்க்கணும், பிக் பாஸ்லேயும் பார்க்கணும். ஸோ ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய்.